அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அடலுற காத்து அருள்கின்ற அருட்பெருஞ்சோதி. இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கையை தீர்மானிக்கும் செவ்வாய், அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்றத நாம் முக்கியமாக பார்க்கணும். 9 கிரகத்திலே செவ்வாய்க்கு மிக மிக முக்கியத்துவம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்துருக்காங்க. செவ்வாய் என்றால் ரத்தம், செவ்வாய் என்றால் உறவுகள், செவ்வாய் என்றால் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற உயிர்களின் முக்கியத்துவத்தை செவ்வாய் உணர்த்தும். செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர் நிற்கும் வீடு, அவர் நிற்கின்ற நட்சத்திரங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் இந்த புவி உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அடைஞ்சி அந்த வாழ்க்கை பயணத்தை கடந்து விடுவார். பொதுவாக இரத்த வகைகள் ஒரு 8 குரூப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 800 கோடி பேர் உலக மக்கள் தொகையினுடைய பங்கில் 8 குரூப் இருக்குன்னா அப்போ ஒரு குரூப்புக்கு 100 கோடி பேர் இருப்பாங்க. பொதுவாக டிவைட் பண்ணி பார்த்துறோம் ஆவரேஜாக. அப்போ 100 கோடி பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா அதான் கிடையாது. அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் இருந்துடுது. அந்த செவ்வாய் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதற்கு ஏற்றாற்போல் எல்லாருடைய ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குமானா அதுவும் கிடையாது. நாம் உண்ணும் உணவுக்கு ஏற்றாற்போல் உமிழ்நீர்கள் சுரக்கும். ஒரு இடத்துல பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம், அசுத்த காற்று சுத்த காற்று, அதற்கு ஏற்றாற்போல் உமிழ்நீர்கள் சுரக்கும். இயற்கையாகவே இறைவன் அடலுற ஆறற வகுத்த இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையில் உடலினுடைய தன்மை அதற்கு ஏற்றாற்போல் காத்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அடலுற காத்து கொண்டு அருள்கின்ற அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவேன் நான். அப்போ இந்த செவ்வாய் ரத்தம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தம். அப்போ ரத்தத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு ஒருவருடைய உடம்புல சுத்தமாக இருக்குதோ அந்த செயலுக்கு ஏற்றாற்போல் அந்த இரத்தத்தினுடைய சுத்தம் அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய எண்ண அலைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வீரியம், அவருடைய அனைத்து செயலும் இருக்கும். இப்போ ஒருவருக்கு செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 4 தன்மையை அடையும். போதகனாக, வேதகனாக, பாசகனாக, காரகனாக. இந்த போதகன், வேதகன், காரகன், பாசகன் தன்மையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அவருடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். இப்போ ஒரே குடும்பத்தில் ஒரே இரத்த வகையில் ஒரே தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறக்கிறாங்க. ஒருவருடைய எண்ண அலைகள் வேறு மாதிரியும் ஒருவருடைய எண்ண அலைகள் வேறு மாதிரியும் காணப்படுது. அவருக்கும் இந்த இருவருக்கும் உள்ள வேறுபாடு ஏணி வச்சாலும் எட்டாத அளவுக்கு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அப்போ ஓ பாசிட்டிவில் 100 கோடி பேர் இருப்பாங்க, ஓ நெகட்டிவில் ஒரு 100 கோடி இருப்பாங்க. அப்போ ஓ பாசிட்டிவ்னுடைய தன்மையை எல்லாம் ஒரே குரூப்பில் சேர்த்துட முடியுமானா சேர்க்க முடியாது. அதனால்தான் ஆறற வகுத்த அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய கணக்கே வேற. அப்போ இது எப்படி ஐயா உணர்வது அப்படின்னா, ஒரு உமிழ்நீர் 1,00,000 விதமான செயல்பாடுகளை செய்யும்.
ஏன்னா உடம்புல வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உமிழ்நீர்கள் சுரக்கும். ஆனால் எந்த நேரத்தில் உஷ்ணமாக இல்லை குளிர்ச்சியாக இல்லை சீதோஷ்ணமான உடம்புக்கு ஏற்றாற்போல் வாதம் பித்தம் கபம் ஏற்றாற்போல் அந்த உடலினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் அந்த உமிழ்நீர்கள் சுரந்து உடலை பாதுகாக்கிறதோ அதுபோல் செவ்வாய் ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தன்மையிலையும் அவர் பிறந்த லக்கணம் அவர் பிறந்த ராசி அவர் பிறந்த நட்சத்திரங்களினுடைய வாயிலாக அந்த செவ்வாய் அந்த ஜாதகருக்கு அந்த இரத்தத்தினுடைய தன்மையை வைத்து அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் வாழ்க்கை பயணங்கள் வந்து தெளிவாக இருக்கும். முயற்சி அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் தான் வெற்றி பெறாரு. லட்சத்தில் ஒருத்தவங்க கோடியில் ஒருத்தவங்க தான் வெற்றி பெறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்றால் அவருடைய ஜாதகத்தினுடைய அவர் பிறப்பெடுத்த ரகசியத்தினுடைய தன்மை அந்த 9 கிரகத்துக்கும் அந்த செவ்வாயினுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குது, அந்த ஜாதகனுடைய பிறப்பினுடைய ரகசியத்திற்கு ஏற்றாற்போல் அந்த செவ்வாய் எப்படி காணப்படுகிறது. அதனால்தான் வாழ்க்கையை வழி காட்டும் செவ்வாய். அதனால்தான் செவ்வாயை பார்த்து நிறைய ஜோதிடர்கள் வந்து புக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் போதகனாக வருகின்றாரா அல்லது வேதகனாக வருகின்றாரா அல்லது பாசகனாக வருகின்றாரா காரகனாக வருகின்றாரான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த போதகன் வேதகன் பாசகன் காரகன் உங்களுடைய லக்கண புள்ளிக்கும் உங்களுடைய ராசி புள்ளிக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கும் எப்படிப்பட்ட தன்மையில் வந்து அது தொடர்பு பெறுது அப்படின்றத பார்த்தால் அந்த ஜாதகர் வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரான்றத மிக எளிமையாக சொல்லலாம். எதை எடுத்தாலும் எனக்கு வேதனையாக இருக்குது, எதை எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது, எதை எடுத்தாலும் சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதற்கு எல்லாம் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நிலைமையில் இருக்கிறது, உங்களுடைய பிறப்பினுடைய ரகசிய புள்ளிக்கு உங்களுடைய பிறப்பினுடைய ரகசிய சந்திரனோட புள்ளிக்கு அந்த செவ்வாயினுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் அது மிக தெள்ள தெளிவாக தெரியும். அதனால தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து மிக அவசியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு மனிதனுடைய செயல்திறனை சரியாக துல்லியமாக செயலாற்றுவது வந்து இரத்தம்தான். இரத்தம் வந்து இளமையாக இருக்கும் பொழுது செய்யும் செயல்களுக்கும் இரத்தம் வந்து முதுமையில் செய்யப்படும் செயல்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்தில் அவருடைய செவ்வாய் புதனுடைய நட்சத்திரம் ஏறி கடகராசியில் அமர்ந்திருப்பார். அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்ததுனால அந்த செவ்வாய் அங்கு கடகத்தில் வந்து நீசம் பெற்றாலும் ஆனால் அவர் ஏறிய கால் அதான் நட்சத்திரங்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம் ஏறதுனால போதகனாக குருவே வருவார். யார்? அந்த செவ்வாய் குருவாக மாறிவிடுவார். அப்போ இறைவன் தடுத்து ஆட்கொள்வது, ஓதாமல் உணர்ந்து அறிவது. அவர் யார்கிட்டையும் போய் கல்வி நிலையங்கள்லையோ இல்லை கல்வியை கற்றுக் கொடுப்பவர்களையோ குருமார்களுடைய யார்கிட்டையும் அவர் அறிந்ததில்லை. அதனால்தான் நான் என்ன தவம் செய்தேனோன்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருக்கிறார். அற்புதமான வாசகங்கள். அவர் வந்து பாருங்க, சுக்கிரனோட வீட்டில் துலா ராசியில் சந்திரன் அமர்ந்திருப்பார். ஆனால் அதே சந்திரன் சித்திரை நட்சத்திரம் ஏறி நின்று இருப்பார். சித்திரை நட்சத்திரத்துக்கு போதகன் வந்து குரு. இந்த மாதிரி அவருடைய கணக்கு எடுத்தோம்னு வச்சுங்களேன், இறைவன் தானாக தடுத்தாடக்கூடிய அந்த தன்மை அவருக்கு வந்திருக்கு. அப்போ வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிறாருன்னா எண்ணற்ற கோடி ஜீவன்கள், எண்ணற்ற சித்தர் பெருமான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாருமே இந்த நிலைமையில் அவங்கெல்லாம் வந்து வெளியே தெரியவே மாட்டாங்க. இந்த புவி உலகத்தில் யார் ஒருவரை இந்த உலகம் இந்த சுற்றத்தார் அவர் கூட பிறந்த உறவுகள்
வெறுப்பார்கள் முதல்ல. அது யாராக இருந்தாலும், சேஷாத்திரி மகரிஷியாக இருந்தாலும் சரி, ரமண மகரிஷியாக இருந்தாலும் சரி, விவேகானந்தராக இருந்தாலும் சரி, அதே வள்ளல் பெருமானாக இருந்தாலும் சரி, அனைத்து ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இறைவன் தடுத்தால் கொள்ள போகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த மனிதனை இந்த புவி உலகத்தில் வாழறவங்க அனைவரும் முதலில் வெறுப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் செய்யும் சித்திகளை பார்த்து அவர்களை வழிபடுவார்கள். நான் சொல்லக்கூடிய அனைத்து ஞானிகளும் சித்தர்களும் முதல்ல வந்து அவர்களுடைய குடும்பத்தராக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அனைவருமே என்ன பண்ணுவாங்க, அவர்களை வெறுப்பார்கள். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவருடைய அண்ணன் வந்து மிக மிக கவலைப்படுவார், என்ன தம்பி இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சித்தி செயல்களை பார்த்து வியப்படைவார். அதுக்கப்புறம் ஆற தழுவி அவரை அணைத்து கொள்வார். அதுபோல தான் இன்றைக்கு இல்லை, எந்த காலத்தில் எடுத்தாலும் சரி, அந்த முதல்ல வந்து புவி உலகத்தில் ஒருத்தரை வந்து வெறுத்து ஒதுக்கினால் அவர் வந்து இறைவன் தடுத்தாட்கொள்வார். அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். இப்போ இறைவன் தடுத்தால் கொள்ளக்கூடிய மனிதரை புவி உலகத்துக்கு வாழும்போது போராட்டம், சிக்கல், பலவிதமான சிக்கல்கள்லாம் வரும். அதுவே நான் நினச்சா இந்த போதையை அனுபவிப்பேன், நான் நினச்சா இந்த புவி உலகத்தில் இதை அனுபவிப்பேன், அது வந்து மது மாது சூது அனைத்தும் தன்னகத்தே கொண்டு செயல்படக்கூடிய மனிதர்களுக்கு வந்து நினச்சா கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சிகரெட் குடிக்க போகிறேன்னு ஒருத்தன் நினச்சானா அவன் போய் குடிப்பான், ஒருத்தவன் பாட்டில் சாப்பிட போகிறேன்னு நினச்சானா அவன் போய் பாட்டில் சாப்பிடுவான். அது வந்து அவரை விரும்பி அந்த செயல்கள் நடக்கும். அந்த மாதிரி மனிதர்களுக்கு வந்து ஒருபோதும் எந்த செயல்பாடுகளும் தடை உண்டாகாது. அதுவே அதிலிருந்து ஒதுங்கி இறைவனை நாடக்கூடியவர்களுக்கு வந்து இறைவன் வந்து நிறைய சோதனைகளை கொடுப்பார். நிறைய நீங்கள் நல்ல செய்திகளை செய்ய 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 என்ன ஆகும், இந்த புவி உலகத்தில் வந்து தடை தாமதங்கள் நிறைய ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடியது தான் வந்து அனைத்தும். அதனால தான் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். திருமண தடையாக இருந்தாலும் சரி, புவி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து விதமான சுகபோகங்களாக இருந்தாலும் சரி, 100 அடி தோண்டினா ஒரு புதையல் கிடைக்கும், 99 அடி வரைக்கும் தோண்டுவாங்க. அந்த 100வது அடி, அந்த ஒரு அடியை தோண்ட முடியாத திரும்பி வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய இரத்தத்தினுடைய அளவு, இரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த வீரியம் 99 அடி வரைக்கும் தோண்டிட்டு வந்துடுவாங்க. அது கிடைக்காது. அதுதான் அவருடைய பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். அதுவே அந்த செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் வந்து புவி உலகத்தில் என்ன நினைக்கிறாரோ அதை அடைவார். அந்த செவ்வாயினுடைய தன்மை நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய் பாதகாதிபதியோடு தொடர்பு பெறக்கூடாது. அப்படி தொடர்பு பெற்றுவிட்டால் வாழ்க்கையே வெறுத்து ஒதுக்கி அந்த ஜாதகரை வாழ வைத்து கொண்டு இருக்கும். ஒரு செயல் நடக்குது, அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அப்படி தூக்கி போட்டு அடுத்த நிகழ்வுக்கு போய்கிட்டே இருப்பாங்க செவ்வாய் நன்றாக இருக்கும் பட்சத்தில். அதனால தான் செவ்வாயை கண்டு ஜாதகராக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சித்தர்களாகவும் கூறிவிட்டு போனது என்னென்னா, ஒருவருடைய ஜாதகத்தை பாருங்கள், அவருடைய செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செவ்வாய் யாரை கூட சேர்ந்து இருக்குதுன்னு பாருங்கள், செவ்வாய் எந்த ராசியில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அவருக்கு பிறப்பினுடைய ரகசியத்தை எதோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னு பார்த்து அதிலிருந்து அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் சொல்லுவாங்க. அது பாதகாதிபதியினுடைய தொடர்பு பெற்றுவிட்டால் அந்த பிறப்பினுடைய ஜாதகரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய பிறப்பினுடைய விம்சோத்திரி தசையாக இருந்தாலும் சரி, காரக தசைகளாக இருந்தாலும் சரி, அந்த செயல்பாடுகளை அடுத்தடுத்து அவரை வழிநடத்தி கொண்டிருக்கும். அதனால தான் ஒருவருடைய ஜாதகத்தில்
செவ்வாய் எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் எப்படிப்பட்ட ராசிகளில் அமர்ந்து அவரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, வழிகாட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம். வாழ்க்கையை வழிநடத்தும் செவ்வாய், வாழ்க்கையை வழிநடத்தும் பிரபஞ்சம், வாழ்க்கையை வழிநடத்தும். இப்போ அதனால தான் போதகன் என்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் தூண்டுதல் செய்பவர், இந்த பலனை இந்த ஜாதகருக்கு கொடு என்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷன் அவர் வெற்றியை பறித்து கொண்டே இருப்பார். அந்த தூண்டுதல் செய்யக்கூடிய போதகன் வந்து கெட்டு போயிட்டார்னா அடுத்த நிகழ்வுக்கு இந்த நேரத்தில் எழுந்து இந்த நேரத்தை முடிக்கணும், இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா அந்த எழுத்து அந்த ஜாதகரை எழுப்பி விடணும்ல. அந்த தூண்டுதல் அந்த போதகன் கெட்டுவிட்டால் அப்போ என்ன ஆகும்? அதே வேதகன் என்றால் தடையை உண்டு பண்ணுவார். ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பார்த்து தடை உண்டாகுது அப்படின்னா அது வந்து வேதகன். அந்த தடை உண்டாகக்கூடிய வேதகனுடைய செயல்பாடுகள் வந்து மறைமுகமாக இருக்கணும், நமக்கு தெரியவே கூடாது. இதே பாசகன் என்றால் 2 பங்கு உங்களுக்கு வந்து கொடுப்பார். ஏற்கனவே நம்ம வந்து சேமித்து வச்சுட்டோன்னு வச்சுங்க, அந்த சேமிப்பிலேருந்து எடுத்து செலவு பண்ணால் எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் பாசகனாக இருந்தால். அதே காரகன் என்பவர் என்றனா உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல், நாம் என்ன கர்ம வினை வந்து அந்த ஆரண்ய டிஏனுடைய தொடர்பு, இறைவனுடைய தொடர்பு, அதாவது 6 வகுத்த அருட்பெருஞ்சோதியினுடைய தொடர்பு. அவர் வந்து சொல்லுவார், உயிர் வந்து உடம்புல இருக்குது, உடம்புலேருந்து உயிர் போன பிறகு ரெண்டும் தனித்தனியாக போகுது, மறுபடியும் ஜென்மம் எப்படி எடுக்குது எப்படின்னா அது வந்து இறைவனுடைய கணக்கு, 6 வகுத்த அருட்பெருஞ்சோதியினுடைய கணக்கு. அணுவுக்கு அணுவாக அதை வந்து வச்சிருந்து அதை எப்போ எடுத்துன்னு வந்து எங்கே சேர்ப்பார்னு அவருக்கே தெரியாது. அந்த கணக்கு சொன்னால் நமக்கும் புரியாது. அப்போ வந்து அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றார் போல் அந்த காரகனுடைய செயல்பாடுகள் வந்து நடக்கும். அதனால்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த விஷயத்தில் பிறக்கிறாரு, எந்த ராசியில் பிறக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு அப்படின்றத வந்து கண்டறிந்து அந்த ராசி நட்சத்திர லக்கணங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு எப்படி பெறுது, செவ்வாய் என்றால் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஆரண்ய டிஎனுடைய தன்மைகள், உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம், இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடுகளில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க. அது நீங்கள் பாருங்கள், வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்தில் குரு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ குரு ராகுவினுடைய சேர்க்கை, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இறைவனை அடைய வேண்டுமென்றாலும் ராகுவினுடைய தொடர்பு இருந்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். அதே போல் அவருடைய ஜாதகத்தில் அந்த குரு அந்த தன்மை போதகனாக செயல்படுவார். போதகன் என்றால் அது எளிமையாக இறைவனே தடுத்து ஆட்கொள்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்வார், நீங்கள் செய்யும் அன்னதானங்கள் வந்து இறைவனே தடுத்தாலும் உங்களுடைய புகழையும் உங்களுடைய செல்வாக்கையும் உங்களுடைய நீங்கள் அடைய போகக்கூடிய அந்த செயல்களை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு. இறைவனை அடையணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அன்னதானம் போடுறீங்க, எனக்கு வேறு எந்த எதுவுமே எனக்கு தேவையில்லை, இறைவனுடைய கடாட்சம் எனக்கு வேணும், இறைவன் வந்து நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த அண்டத்தில் இருக்கக்கூடியவன் என்னுடைய பிண்டத்தில் கலந்து 2 கலக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னதானம் இடுங்களேன், அது இறைவனே நினைச்சாலும் உங்களுடைய வினைகளுக்கு ஏற்றார்போல் அது பறந்து திரிந்து உங்களுடைய உடம்போடு கலந்துடும். எனக்கு இது வேணும் அது வேணும் எதையுமே கேட்காத இறைவனுடைய கதியே இறைவனே சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்னதானம் இடுங்க. யார் அது மாதிரி இடுவாங்க? எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு கோடி சேரணும், எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும், நான் இன்பத்தை சுகிக்கணும், இந்த உலகத்தில் மண் வாங்கணும், பொண்ணு வாங்கணும், உள்ள பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்கள் வளர்த்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், இப்படி செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து இறைவனே தடுத்தாலும் அது நிற்காதான். அது அதனால்தான் அன்னதானம் மட்டும்தான் வந்து ஒருவருடைய பசியை போக்கும். பசி மட்டும்தான்
பசி இருந்தால் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. அதனால தான் வந்து இறைவன் சொல்லுவார், கொடிய கொலை அஞ்சு பஞ்சமா பாதகம் செய்யக்கூடிய மனிதருக்கு கூட இப்போ அன்னத்தை பரிமாறுங்கள், அன்னதானம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ எந்த விதத்தில் அன்னதானத்தினுடைய தன்மையை சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தன்மைக்கு ஏற்றார் போலே அந்த ஜாதகர் செயல்படுவார். செவ்வாய் ராகுவோடு தொடர்பு பெற்றால், செவ்வாய் ராகுவினுடைய தன்மை தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு அந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி தொடர்பு பெற்றிருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, இறைவன் எப்படி உங்களோட இரண்டரை கலப்பார் என்றதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லலாம். அதனால தான் சுகர்நாடியில் வந்து என்னுடைய குருநாதர் கூட சொல்லுவார், குருவும் ராகுவும் யாருடைய ஜாதகத்தில் தொடர்பு பெறுதோ, அப்போ நிறைய ஜாதகங்களை வந்து குரு ராகு தொடர்பு பெறுதாங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் குருவும் ராகும் தொடர்பு பெற்று அது உங்களுடைய லக்கணத்தோடையோ உங்களுடைய லக்னாதிபதியோடையோ உங்களுடைய சந்திரனோடையோ உங்கள் சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதிகளோடையோ தொடர்பு பெற்று அந்த எப்படி சொல்கிறதுனா அதை நேரடியாக விலாவரியாக திரையில் சொல்ல முடியாது. இரண்டுற கலக்கிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் செவ்வாய் இப்போ எடுத்த உடனே செவ்வாய் வந்து ராகுவோட இருக்குது, கேதுவோட இருக்குது, குருவோட இருக்குது, சந்திரனோட இருக்குது. அந்த கிரகங்களுடைய தொடர்பு பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திரங்களுடைய தொடர்பு பெற்றாலும் அவர் வந்து அந்த வேதகனாக போதகனாக காரகனாக பாசகனாக எப்படி தொடர்பு பெறுகின்றார் அப்படின்றது தான் மிக அவசியமான ஒன்று. அப்படி தொடர்பு பெறும் பட்சத்தில் உங்களுடைய ஜாதகர் அந்த ஜாதகர் எப்படி திகழ்வார், இந்த புவி உலகத்தில் எப்படி வாழ்வார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார், அவர் எப்படிப்பட்ட பிரபஞ்சத்தினுடைய தன்மையை செயலாற்றுவார், அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு கடமையை ஆற்றுவார் என்றதை வந்து மிக தெளிவாக எடுத்து சொல்லலாம். எப்பொழுதும் வந்து எனக்கு வந்து என்னுடைய சுகமே போதும், என்னுடைய உடல் வந்து சுகமாக இருக்கட்டும், நான் வந்து போதையில் இருந்தாலும் சரி, நான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்படிலாம் இருக்கணுன்றதை வந்து அந்த செவ்வாய் சொல்லும். உங்களுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் ஏறி நிற்கின்ற அந்த தொடர்பு, உங்களுடைய லக்கணத்தினுடைய தொடர்பு, உங்களுடைய சந்திரனுடைய தொடர்பு, அந்த தொடர்பு எல்லாம் பார்த்தால் நீங்கள் சுயநலவாதிகளா இல்லது இந்த உலகுக்கு வந்து பணியாற்றக்கூடிய நபர்களா அல்லது உங்களுடைய குடும்பத்திற்கு பணியாற்றக்கூடிய நபர்களா அப்படின்றத வந்து மிக எளிமையாக மிக தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லும். அதனால தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால தான் செவ்வாய் சில பேருக்கு பாருங்கள், செவ்வாய் வந்து அற்புதமாக இருக்கும், நல்ல நட்சத்திரங்களில் இருக்கும். ஆனால் அவருடைய லக்கணத்துக்கோ அவருடைய சந்திரனுடைய புள்ளிக்கோ வந்து மாறுபட்ட தொடர்போடு இருக்கும் பட்சத்தில் அவருக்கு திருமண தடைகள் இருக்கும், தொழில் தடைகள் இருக்கும், அவர் நினைச்ச விஷயங்களை வந்து செய்ய முடியாத அளவுக்கு இருப்பார். அவர் வந்து அறிவு இருக்கும், அழகு இருக்கும், படிப்பு எல்லாம் இருக்கும். அவருக்கு வந்து அவர் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாத இருக்கும், அவர் நினைச்ச செயல்களை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். நான் சொன்னேன்ல, புதையில வந்து 99 அடி வரைக்கும் தோண்டி விடுவார். ஆனால் ஒரு அடி தோண்ட முடியாத அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அவர் வந்து கைவிரித்து அதை அந்த பிரபஞ்சத்தினுடைய பொக்கிஷத்தை அடைய முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து நடக்கும். இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமே இது பொதுவான செய்தி. இதை வந்து நான் சொல்லிடுறதுனால செவ்வாய் நன்றாக இருக்குதா அப்படின்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தை செவ்வாய் அவர் வந்து பாதகாதிபதியினுடைய தொடர்போ, செவ்வாய் உங்களுடைய லக்கணத்தினுடைய பாதகாதிபதியினுடைய தொடர்போ, செவ்வாய் உங்கள் சந்திரனுடைய ராசிக்கு பாதகாதிபதியினுடைய தொடர்போ பெறும் பட்சத்தில் அவர் நினைக்கும் செயல்கள், அவர் நடக்கும் செயல்கள், அவர் இந்த பிரபஞ்சத்திற்கோ இந்த உறவுகளுக்கோ அவருடைய வாழ்க்கைக்கோ பயன்படாத வகையில் பாதகத்தை செய்து கொண்டிருப்பார் அப்படின்றது தான் தெள்ள தெளிவான செய்தி இது. அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறது. அப்படி இருந்துட்டுனா என்ன அப்படின்னா, இறைவனை சரணாகதி அடையுங்கள். இறைவனை வந்து விரும்பி அவனோடு அவன் சொல்லும் செயல்களுக்கு ஏற்ற நாம் நினைச்சாலும் சரி, நம்ம நினைக்கலனாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, கேட்டாலும் கேட்கலனாலும் சரி, அது மாட்டுன்னு அது பிரபஞ்சத்தில் ஆறரை வகுத்து அந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அறிந்து தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் செய்யலாம். அவ்வளவுதான். இந்த ஜோதிடமே அந்த அளவுக்கு தான் இது இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்லி அனைத்து விதமான கலைகளும் கற்பனைக்கு எட்டாத கலைகளாக இருக்கும். ஏன்னா அனுதினமும்
அடலுற காத்து அருள்கின்ற அருட்பெருஞ்சோதியினுடைய தன்மை இயற்கையாகவே நகர்ந்து கொண்டிருக்கு. அதில் நாம் என்ன விதிவிலக்கு? எந்த ஒரு செயலும் நாம் செய்வதே கிடையாது. அனைத்தும் அவனுடைய செயல். அணுவும் அவனின்றி அசையாது அப்படின்றத வந்து அனைவரும் அறிந்ததே. இதில் நான் வந்து எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இந்த என்னுடைய வாக்கும் இறைவனுடைய சிந்தனையிலேருந்து உதித்தது தான். என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இதில் ஏதாவது உங்களுக்கு குற்றங்குறைகள் இருக்கும் அதை பிழையை திருத்தி மன்னித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செய்திக்கு, உங்களுடைய ஜாதகத்திற்கு இது பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைனா இதை வந்து விட்டு விடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடு பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.